நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரிசி ஆலையில் செறிவூட்டப்படும் அரிசியின் உற்பத்தியை மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிருத்திவிராஜ். வணக்கம் பிருத்திவிராஜ், விவரங்கள். நாமக்கலில் செறிவூட்டப்பட்ட அரிசி தொடர்பாக மத்திய குழுவினர் தனியார் ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான அரசு மற்றும் தனியார் சத்துமாவு ஆலை உள்ளது. இங்கு மத்திய அரசின் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆலையில் இருந்துதான் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகத்திற்கு பொது விநியோகம் திட்டத்திற்கு அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கி வருகின்றனர். தற்போது டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக நெல் கொள்முதல் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்து தமிழக அரசு மத்திய அரசின் செறிவூட்டப்படுத்தப்பட்ட அரிசி விநியோகம் தொடர்பாக அனுமதிக்காதது காத்திருப்பதாகவும் மத்திய அரசு உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தது. இதனை அடுத்து இன்று நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் ஆலையில் மத்திய குழுவினர் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகத்தினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வில் இம்மாதம் பொது விநியோக திட்டத்திற்கு எவ்வளவு அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது, செறிவூட்டப்பட்ட அரிசி எவ்வளவு உள்ளது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதில் மத்திய குழுவை சேர்ந்த அதிகாரிகள் சாகி, ராகுல் சர்மா, தனுஷ் சர்மா ஆகியோருடன் மத்திய அரசு அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழக மேலாளர்கள் மணிகண்டன், ஐயனார் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி புதுச்சத்திரம் பகுதியில் ஆய்வு முடித்துவிட்டு அடுத்ததாக திருச்செங்கோடு பகுதியில் உள்ள ஆலையில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.